எதுவாக இருந்தாலும் படிக்க வேண்டும். எனக்கு பிடித்த ஒரு புத்தகம் உங்களுக்கு பிடிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ரகுவின் வம்சத்தையும் ரகுகுல ராமனின் கதையையும் பாடத் தொடங்குவதற்கு முன்னால் காளிதாசர் தன்னை பற்றியே சொல்லிக் கொள்கிறார். உயரமான மரக்கிளையில் இருக்கக்கூடிய கனியை உயரமான ஒருவர் எட்டி பறித்து விடலாம், ஆனால் அதை பறிப்பதற்கு ஒரு குள்ளன் எம்பி எம்பி குதிப்பது போல நான் நிற்கிறேன் என்கிறார். தன்னுடைய அவையடக்கத்தில் ரகுவம்சத்தை உயரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று என்று பாடத் தொடங்குகிறார். அப்படி பாடும்போது his description about the kings of the ரகுவம்சா, ரகுவம்சம் என்பது ராமாயணம் மாத்திரமில்லை, ராமாயணம் is a part of the entire காவ்யா. ரகுகுல மன்னர்கள் நிறைந்த முயற்சி உடையவர்கள். பலோதய கர்மணாம், யாச்சகம் கேட்பவர்களை கௌரவிப்பவர்கள். அர்ச்சித ஆர்த்தினாம், குற்றத்திற்கு ஏற்ப தண்டிப்பவர்கள். யத் அபராத தண்டானாம் என்றெல்லாம் விவரிக்கிறார். இப்படி விவரித்துவிட்டு he makes a very very important observation. தியாகாய சம்பிரத அர்த்தானாம் சத்யாய மிதபாஷினாம் யசசே விஜிகீஷுனாம். 3 விஷயம். இவர்கள் கொடுப்பதற்காகவே சம்பாதிப்பவர்கள். தியாகாய சம்பிரத அர்த்தானாம், they earn only to give to others. சத்யாய மிதபாஷினாம், very practical. இன்றைக்கு இதை நாம் எல்லோரும் கடைபிடித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பதை அவரவர்கள் நெஞ்சத்திற்குள் தொட்டு பார்த்து கொள்ளலாம். சத்யாய மிதபாஷினாம், ரகுவம்சத்தை சேர்ந்த மன்னர்கள் அதிகமாக பேச மாட்டார்களாம். ஏன்? எங்கேயாவது அதிகப்படியான ஒரு சொல்லை சொல்லும் போது அதில் பொய் வந்து சேர்ந்து விடுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் லிமிட் தி டாக். இத பிராக்டிக்கலாக உயர் பதவிகளில் இருந்தவர்கள் உணரலாம். சில நேரங்களில் எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாது. the less spoken the better. சத்யாய மிதபாஷினா, இதெல்லாம் ரெலவெண்டா கம்பர் அப்படி பாடினதற்கு? யாரோடும் பகை கொள்ளலன் எனில் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்பதற்கு அப்படின்னு கேட்டா இப்ப வருகிறது அந்த ஸ்டேட்மெண்ட். ரகுவம்சத்தை சேர்ந்த மன்னர்கள் போர் செய்வார்கள். எதற்காக தெரியுமா? யசசே விஜிகீஷுனாம், இவர்கள் புகழுக்காக வெல்லுவார்கள், புகழுக்காக வெற்றி பெறுவார்கள். நாடு பிடிப்பதற்காக அவர்கள் போர் செய்ய மாட்டார்கள். பட் ஃபார் த சேக் ஆஃப் ஃபேம். கொஞ்சம் துளாவி பார்த்தால் அலெக்சாண்டர் கூட நாடு பிடிக்கிற ஆசையா, இவ்வளவு நாடு நான் பிடித்து விட்டேன் என்பதில் கிடைக்கக்கூடிய ஒரு பெருமையா? இட் இஸ் நாட் தி மியர் annexing of territory. நான் இவ்வளவு நாடு பிடித்து விட்டேன் என்று இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஈகோ, அந்த ஈகோவை கிராட்டிஃபை பண்ணக்கூடிய புகழ். இந்த ஸ்டேட்மெண்ட், ரகுவம்சத்தை சேர்ந்தவர்கள் புகழுக்காக போரில் வெற்றி பெறுவார்கள் என்று காளிதாசன் சொன்னதுதான் கம்பருக்கு எங்கேயோ ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்க வேண்டும். மேபி the negative way of putting it, or positive way of transforming positively a negative influence. ரகுவம்சத்தை சேர்ந்த மன்னர்கள் இல்லை. ராமன் புகழுக்காக கூட போர் செய்யக்கூடாது. யாரோடும் பகை கொள்ளலன் எனில் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. ராமா, நினைத்துப்பார், நீ புகழுக்காக போர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. போர் செய்தால் எனக்கு புகழ் கிடைக்கும் என்று நினைக்காதே. போர் செய்யாவிட்டால் உன்னுடைய புகழ் பல மடங்கு உயரும். யாரோடும் பகை கொள்ளலன் எனில் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. எவ்வளவு தூரத்திற்கு மானுட இனத்திற்கு இந்த வாசகம் பயன் தரும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா.
இதே காப்பியத்தில் இன்னும் ஒரு இடம், ராவணனால் விரட்டப்பட்டு அடைக்கலம் தேடி ராமனிடம் வீடணன் வருகிற கட்டம். வீடணன் வெளியில் நிற்கிறான், புறத்தே நிற்கிறான். வீடணனை சேர்த்துக் கொள்வதா வேண்டாமா என்று ஒரு மிகப்பெரிய ஆலோசனை. தன்முனை தாயை தந்தையை மிகை ஒரு குறவரை உலகின் வேந்தனை பகையுற வருதல் நகையுறல் என்று ஒருவன் பேசுகிறான். அதாவது தன்முனை தன்னுடைய அண்ணனை, தனக்கு முன் பிறந்தவனை, தாயை தந்தையை, பெரியவர்களை, அரசனை, இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு வருவது சரியானதில்லை. அப்படி ஒருவன் விட்டுவிட்டு வருகிறான், அண்ணனை விட்டுவிட்டு வருகிறான். ஆகவே அவன் சரியானவன் இல்லை, அவனை சேர்த்து கொள்ள கூடாது என்று ஒருவன் பேசுகிறான். யார் தெரியுமா? குரக்கினத்தின் அரசன் சுக்ரீவன். இவன்தானே முதலில் அண்ணனை விட்டு விட்டு வந்தவன். அந்த சுக்ரீவன் வினா எழுப்புகிறான். இதற்கு பின்னர் பலரும் பலவிதமாக பேசுகிறார்கள். அங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் பலவிதமாக அந்த வானரர்கள் பேசுகிறார்கள். இதெல்லாம் முடிந்த பின்னர் கடைசியில் ராமன் பேசுகிறான். அபயம் என்ற பொழுதத்தே அபயதானம் ஈதலே கடப்பாடு என்பது இயம்பினீர். அபயம் என்ற பொழுதத்தே அபயதானம் ஈதல் கடப்பாடு. யாராவது அபயம் என்று வந்து கேட்டால் அவர்களுக்கு அபயதானம் கொடுக்க வேண்டும். இனி வேறு என்ன கடவுது என் என்று உரைத்து வீடணனை ஏற்றுக்கொள்கிற தன்னுடைய முடிவை ராமன் தெரிவிக்கிறான். இது முடிந்தது. இப்போது வெளியிலே நிற்கிற வீடணனை அழைத்து வர வேண்டும். யார் சென்று அழைத்து வருவது? Who is to go from here and fetch வீடனா to the proximity of Rama? யார் போவது? வீடனுக்கு ஆதரவாக இந்த கூட்டத்தில் மொத்தமாக பேசியது ஒரே ஒருவன் தான், அனுமன். அந்த அனுமனை அனுப்பலாமா? ஏனென்றால் ஆதரவாக பேசியவன் அனுமன். அபார்ட் ஃப்ரம் ராமா, ராமனே போக முடியாது. ராமனிடத்தில் தான் வந்து வீடனன் சேர வேண்டும். ராமா ஹிம்செல்ஃப் cannot go. அப்ப யார் போவது? ஆதரவாக பேசிய அனுமனை அனுப்பலாமா? இல்லை எதுவுமே பேசாமல் நிற்கக்கூடிய இலக்குவனை அனுப்பலாமா? யாரை அனுப்பலாம்? நேச்சுரல் சாய்ஸ் என்று நாம் நம்மை அந்த இடத்தில் நிறுத்தி கொண்டால் யாரை அனுப்புவோம்? ப்ராபபிளி ஆஞ்சநேயா. ஆர் சரி, ஒண்ணுமே சொல்லல, பரவாயில்ல, error of omission is better than an error of commission என்று சொல்லுவோம் இல்லையா? ஒன்றுமே சொல்லவில்லை, let it be silent என்று அப்படி சைலண்டாக இருந்த இலக்குவனை அனுப்பலாம். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? இப்படியும் அப்படியும் நின்ற வானர வீரர்கள் இல்லை, சுக்ரீவன் வானர வீரர்கள் இல்லை, லக்ஷ்மணன் இல்லை, அனுமன் இல்லை. யாரை அனுப்புகிறான் தெரியுமா ராமன்? கதிரோன் மைந்த கோதிலாதனை நீயே என்பையின் கொணர்தி. எந்த சுக்ரீவன் வேண்டாம் என்று சொன்னானோ அந்த சுக்ரீவனையே நீ போய் அவனை அழைத்து கொண்டு வா. இது என்ன விந்தை, என்ன பாரடாக்ஸ்! இவன் தான் முதலிலேயே வேண்டாம் என்று சொன்னவன். முதலில் வேண்டாம் என்று சொன்னவனை போய் அவனை அழைத்து கொண்டு வா என்று சொன்னால் என்ன இது? Does Rama have any proper sense என்று கேள்வி கேட்க தோன்றுகிறது இல்லையா? இது விந்தை இல்லை, இது பாரடாக்ஸ் இல்லை, இதுதான் மேனேஜ்மெண்ட், இதுதான் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட். அந்த கட்டத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இந்த இருவரும், இங்கே இருக்கக்கூடிய சுக்ரீவன் ஏதோ சொல்லிவிட்டான், நடந்து முடிந்து விட்டது, வீடனனை சேர்த்து கொண்டாகி விட்டது. All that is over. Let us hypothetically think of the situation. சில நாட்களுக்கு பின்னர் யாராவது ஒருவர் வீடனிடத்தில் சொல்லக்கூடும், உன்னை வேண்டாம் என்று சொன்னவன் இந்த சுக்ரீவன் தான். What will happen? என்ன வேண்டாம்னு சொன்னவன் நீதானா? இந்த ரெண்டு பேரும் ஒரே பக்கத்துல நிக்கணும். சுக்ரீவனும் விபீஷ்ணனும் ராமன் பக்கம் இருக்க வேண்டும். They have to be on the same side. இப்ப ரெண்டு பேரும் சேம் சைட்ல இருக்கிற ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒரு ஹாஸ்டிலிட்டிலேயே பார்த்தா ரெண்டு பேருடைய எஃபர்ட்டும் will be lost and will not be helpful for further progress. அதே மாதிரி இந்த சுக்ரீவனுக்கு மனம் என்ன நினைக்கும்? நான் தான் வேண்டான்னு சொன்னேன்,
வேண்டான்னு சொன்னவனை இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப இவனால ஏதோ நல்லது இருக்கு போல இருக்கு. நான் வேண்டான்னு சொல்லிட்டேனே. எது தெரியுமா பெரிய பிரச்சனை? ஏதோ ஒன்றை தவறாக செய்து விட்டோம் என்று நம் உள்ளத்திற்குள் ஒரு குற்ற உணர்வு தோன்றுகிறதே, அதுதான் மனித இனத்தில் மனித உணர்வுகளிலேயே மிகப்பெரிய சிக்கல். இப்ப சுக்ரீவனுக்கு there will be a guilt. அந்த கில்ட்டும் போகணும். இந்த ரெண்டு பேருக்குள்ள ஹாஸ்டிலிட்டியும் இருக்கக்கூடாது. நம்பர் 1, இந்த ரெண்டு பேருக்குள்ள எந்த விதமான அனிமாசிட்டி இருக்கக்கூடாது. நம்பர் 2, சுக்ரீவனுக்கு இருக்கிற குற்ற உணர்வு போகணும். ஒரே கல்லுல 2 மாங்காய் இல்ல, 3வது மாங்காய் ஒண்ணு இருக்கு. இப்ப விபீஷணனுக்கு மனசுல என்ன எண்ணம் இருக்கும்? நாம அண்ணனை விட்டுட்டு வந்துட்டோம், ஏதோ ஒரு குரங்கு போய் சொல்லிடும், அண்ணனை விட்டுட்டு வரவனெல்லாம் நம்ப கூடாதுன்னு சுக்ரீவ மகாராஜா சொன்னார் அப்படின்னு அந்த குரங்கு போய் சொல்லியிருக்கோம். அண்ணனை விட்டுட்டு வந்துட்டோமே, நமக்கு மரியாதை கிடைக்குமா? நாம இருக்க வேண்டிய இடத்தை விட்டு வந்துட்டோமே, நமக்கு இங்க மரியாதை கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் விபீஷணன் மனசுலயும் இருக்கும். இப்ப சுக்ரீவன் போன உடனே சுக்ரீவனுக்கு மனசுல இருக்கிற குற்ற உணர்வு போய்விடும். நாளைக்கு யார் என்ன சொன்னாலும் நான் தானே போய் கூட்டிக்கிட்டே வந்தேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சுக்ரீவனுக்கு வரும். இந்த சுக்ரீவனை எதிரில் பார்த்த உடனே விபீஷணனுக்கு என்ன தோணும்? அண்ணனை விட்டுட்டு வந்த இவனுக்கு மரியாதை இருக்குல்ல, அதே மாதிரி எனக்கும் இங்க மரியாதை இருக்கும்பா அப்படின்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் பகை உணர்வு மாறி நட்பு உணர்வு பெருகும். ஒரே ஒரு சின்ன ஸ்ட்ரோக் தான். எல்லார் சொன்னதையும் கேட்டுட்டு சுக்ரீவா கதிரோன் மைந்த கோதிலாதானே நீயே என்பையின் கொணர்தின்னு சொன்ன அந்த ஒரு ஸ்ட்ரோக்ல வாட் கிரேட் லெசன்ஸ் ஃபார் ஹியூமன் கைண்ட். அது வெறுமன மேனேஜ்மெண்ட்னு சொல்லி இட் இஸ் a டெக்னிக் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுவதற்கு நான் விரும்பவில்லை. இட் இஸ் நாட் a டெக்னிக், இட் இஸ் a லைஃப் லெசன். எப்படி அரவணைத்து, இட்ஸ் a டீம் ஒர்க். லைஃப் இஸ் a டீம் ஒர்க். நாம் எல்லோரும் வாழ்கிறோம் என்றால் தன்னந்தனியாக யாரும் வாழ்ந்து விட முடியாது. கருத்து மாற்றங்கள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் கருத்து வேறுபாடுகளை தாண்டி நம்முடைய நட்பு செழிக்க வேண்டும் என்றால் அதுதானே மானுடத்திற்கு தேவை. அந்த பாடத்தை எனக்கு காட்டியது இந்த காட்சி. பெரியோர்களே, இன்னும் ஒரே ஒரு நூல், அந்த நூலில் வரக்கூடிய ஓரிடம், அதை மாத்திரம் தொட்டு காட்டிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். ஒருவர் அம்பு போடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். டார்கெட் அங்க இருக்கு, இங்க இருந்து அம்பு போடணும். இந்த அம்பு போது எய்ம் எடுக்கும் போது டார்கெட் அங்க, நான் இங்க எய்ம் எடுக்கிற எய்ம் 1 மில்லிமீட்டர் டிஃப்ளெக்ட் ஆச்சு, ஒரே 1 மில்லிமீட்டர். ஆனா விளைவு என்னவா இருக்கும் தெரியுமா? 1 மில்லிமீட்டர் இல்ல, அது போகும்போது அங்க போகும். ஒரு சின்ன அசைவு, அந்த ஒரு சின்ன அசைவின் விளைவு மிக பெரியதாக இருக்கும், நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். அப்படி ஒரு சம்பவம், அப்படி ஒரு காட்சி இந்த தேசத்தில் நடந்திருந்த ஒரு சம்பவம், அதை ஒருவர் காட்டுகிறார். வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்யும் போது பல நேரங்களில் மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் மாத்திரம் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை வரலாறாக நாம் பதிவு செய்து விடுவோம். ராஜராஜ சோழன் கோவில் கட்டினார், ராஜேந்திர சோழன் கப்பற்படை நடத்தினார், இப்படியெல்லாம் பதிவு செய்து விடுவோம். ஆனால் the small event which would have gone unnoticed, அப்படி ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வை பதிவு செய்பவர் வீர சாவர்கர். வீர சாவர்கர் பல வரலாற்று நூல்களை எழுதியவர். அவருடைய கடைசி வரலாற்று நூல் 6 epochs in Indian history. இந்த 6 epochs in Indian history என்கிற நூல் பாரத சரித்திரத்தில் 6 பொன்னேடுகள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மராத்தியில் முதலாக வந்த நூல்,
தொடர்ந்து ஹிந்துஸ்தானியிலும், அதை தொடர்ந்து ஆங்கிலத்திலும், அதை தொடர்ந்து இந்திய தேசத்தின் பல்வேறு மொழிகளிலேயும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நூல். அதில் அவர் காட்டக்கூடிய ஒரு சின்ன சம்பவம், சுமார் 30 மணித்துளிகள் அல்லது அதற்கும் குறைவான நேரமே மட்டும் நீடித்திருக்கக்கூடிய சம்பவம், உலக அரசியலை எவ்வாறு அது மாற்றியது என்பதை இந்த சம்பவத்தில் வீர சாவர்கர் விவரிக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியா நோக்கி படையெடுத்து வந்து முழுமையாக வெற்றி பெற முடியாத நிலையில் திரும்பி போனது. இது அந்த காலகட்டத்தை சேர்ந்த ஒரு சம்பவம். மாவீரன் அலெக்சாண்டரும் பிற்காலத்தில் மௌரிய பேரரசு உருவாக காரணமாக இருந்தவனும், மௌரிய பேரரசனாக தன்னை அரசு கட்டிலில் அமர்த்தி கொண்டவனுமான சந்திரகுப்தனுக்கும் இடையில் ஏற்பட்ட சந்திப்பு. இந்த சந்திப்பு நிகழ்ந்த போது சந்திரகுப்தன் அரசன் இல்லை. மகத அரசன் மகாபத்ம நந்தனால் நாடு கடத்தப்பட்டிருந்த ஒரு இளைஞன். சாணக்கியரின் உதவியால் தட்சசீல பல்கலைக்கழகத்தில் அரசியலும் போர்க்கலையும் பயின்று கொண்டிருந்த இளைஞன் என்று தெரிகிறது. நாட்டுக்குள் வர முடியாது, நாடு கடத்தப்பட்டிருந்தவன். ஆனால் ஏதோ ஒரு நிலையில் சாணக்கியரின் உதவியால் தட்சசீலத்தில் பயின்று கொண்டிருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் தான் மாவீரன் அலெக்சாண்டருடைய படை முகாம் வடமேற்கு எல்லை பகுதியில் இறங்கி இருக்கிறது. அந்த பகுதியில் படையிறக்கி இருந்த அலெக்சாண்டருடைய அந்த முகாமுக்கு பக்கத்தில் அந்த இளைஞன் வருகிறான். அந்த முகாம் எங்கெல்லாம் அந்த படை வீடுகள் இருக்கின்றனவோ அந்த இடத்திலே இருட்டிலே சுற்றி திரிகிறான். அவனுடைய நோக்கம் தொடக்கத்தில் என்னவாக இருந்திருக்க வேண்டும்? அவன் அரசியல் பயிலுபவன், போர்க்கலை பயிலுபவன். எனவே தன்னுடைய போர்க்கலை தொடர்பான கல்விக்கு உதவும் இவர்கள் என்ன மாதிரியான வெப்பன்ரி வைத்திருக்கிறார்கள், கிரேக்கர்கள் எப்படியெல்லாம் போர்க்கலையை பயன்படுத்துகிறார்கள் என்று கண்டுபிடிப்பதற்காக இருட்டு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் அந்த கூடாரங்களுக்கு நடுவிலே சுற்றித் திரிகிற இளைஞன். இவன் யாருக்கும் தெரியாமல் வந்தாலும் கூட கிரேக்க படை வீரர்கள் அவனை சிறைப்பிடித்து விடுகிறார்கள். அவனை சிறைப்பிடித்து விட்டார்கள். யாரோ ஒரு இந்திய இளைஞன் சிக்கி இருக்கிறான் என்கிற செய்தி அலெக்சாண்டருக்கு போகிறது. அலெக்சாண்டர் அவனை அழைத்துக் கொண்டு வர சொல்லுகிறான். 2 பேரும் சந்திக்கிறார்கள். இருவருக்கும் இடையில் என்ன பேச்சுவார்த்தை நடந்தது என்பது நமக்கு தெரியவில்லை. ஏன் வீர சாவர்கருக்கும் தெரியாது, அவருக்கும் அது தெரிந்திருப்பதற்கு சாத்தியமில்லை. அதை அவர் கூறவில்லை. இந்த சந்திப்பு குறித்து வெவ்வேறு கருத்துக்கள் நிலவுவதை குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு சரித்திர ஆசிரியரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார். இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று he analyzes. அலெக்சாண்டர் எழுப்பிய வினாக்களுக்கு சந்திரகுப்தன் துணிவாக விடையளித்திருக்க வேண்டும் என்று தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்கிறார். ஆனால் என்ன நடக்கிறது? As they met and as they were talking, something went wrong in the conversation. Probably அலெக்சாண்டர் கேட்ட ஏதோ கேள்விக்கு சந்திரகுப்தன் ரொம்ப துணிச்சலாக பதில் சொல்லி இருக்க வேண்டும். அலெக்சாண்டருக்கு கோபம் வந்திருக்க வேண்டும். Take this man away என்று அலெக்சாண்டருடைய கட்டளை வருகிறது. இந்த இடத்தை விட்டு இவனை அப்புறப்படுத்துங்கள் என்று அலெக்சாண்டர் கட்டளையிட, மற்றவர்கள் வந்து தன்னை பிடித்து தள்ளுவதற்கு முன்னால் துடிப்பு மிக்க இளைஞனாக இருந்த சந்திரகுப்தன் வேகமாக அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறான். Within few minutes அலெக்சாண்டர் rethinks. இல்லை, அந்த இளைஞனை கூப்பிடுங்கள் என்று ஓடி வந்து அவனை தேடும் போது அந்த இளைஞனை காணவில்லை. இவ்வளவுதான் அந்த காட்சி. ஆனால் இதை நூலாசிரியர் பதிவு செய்கிறார். எப்படி இருந்தது தெரியுமா அந்த சந்திப்பு என்கிறார். ஒளிவிட்டு பிரகாசிக்கும் 2 சூரியன்கள் ஒருவர் கண்களை மற்றவர் உற்று நோக்கினார்கள். அவர்களில் ஒருவர் தன் வாழ்வின் உச்சகட்டத்தை எட்டிக் கொண்டிருந்தார், அவர் அலெக்சாண்டர். மற்றவரோ காலை பொழுது பனிப்படலம் சூழ்ந்திருந்தது போன்று இன்னும் முழு வளர்ச்சி பெறாத நிலையில் இருந்தார், அவர்தான் சந்திரகுப்தன்.
ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பின் வரிகளையே படித்தால் இன்னும் சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். That valiant Macedonian supreme commander and Emperor Alexander, in his 30s, and the future Indian Captain General and Emperor Chandragupta, just on the threshold of his 20s, but as yet merely a wandering non-entity. Chandragupta was a non-entity that day. Stood face to face, sizing up each other. என்ன சொல் பாருங்கள், sizing up each other for a few moments. It appeared as if two lustrous suns, one fast approaching his zenith, and the other not as yet risen fully out of the misty shroud of the early dawn, were staring at each other's eyes. This strange interview is not likely to have lasted for more than half an hour, but it has truly proved to be a historical marvel of perennial interest. இந்த காட்சியை எண்ணி பார்த்தால், ஐயா மன்னித்து விடுங்கள், இந்த காட்சியை எண்ணி பார்த்து சிவகாமியின் சபதத்தை படிக்கும் போதும் பொன்னியின் செல்வனை படிக்கும் போதும், நான் சொல்வது அந்த காலத்தில் புத்தகத்தை வைத்துக் கொண்டு, நாட் ஆன்லைன், புத்தகத்தை வைத்துக் கொண்டு படிக்கும் போது கற்பனையில் சில நேரத்தில் புத்தகம் தலைகீழாக இருப்பது கூட மறந்து போய் அங்கங்கே பறந்து கொண்டிருப்போமே, அப்படிப்பட்ட நிலையில் இதை வைத்துக் கொண்டு படித்தால் ஒவ்வொருவரும் சந்திரகுப்தனாக மாறி, ஒவ்வொருவரும் அலெக்சாண்டராக மாறி, எத்தனை விதமான உணர்வுகள் அந்த இருவருக்குள்ளேயும் பறந்திருக்கும். ஒருவேளை சந்திரகுப்தன் மீண்டும் வந்திருந்தால் வரலாறு மாறி இருந்திருக்கலாம். ஒருவேளை இருவரும் சந்திக்காமல் இருந்திருந்தால் வரலாறு மாறி இருந்திருக்கலாம். ஆனால் மிக குறைந்த நேரம் இருந்த அந்த சந்திப்பு எத்தனை பெரிய விளைவுகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்திவிட்டது. படையெடுத்து தனது ராஜ்யத்தை விரிவாக்கும் எண்ணத்தோடு வந்த வீரன் ஒருவன், தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்னும் தெளிவு இல்லாமல் தன்னம்பிக்கையில் நின்ற வீரன் ஒருவன். இது வெள்ளத்தில் மிகச் சிறிய துளி. இருந்தாலும் இந்த சந்திப்பின் போது உருவான உணர்வுகளை விட இதன் விளைவாக இரண்டு பேருடைய மனங்களிலேயும் தோன்றியிருக்கக்கூடிய உணர்வுகள் ஏராளம். இருவரின் செயல்பாடுகளிலும் வெகுவான மாறுதல்களை இந்த உணர்வுகள் உருவாக்கி இருக்க வேண்டும். அலெக்சாண்டர் தன்னுடைய எண்ணம் முழுமையடையாமல் பின்வாங்கினான். 1.5 ஆண்டுகளுக்குள் மரணித்து போனான். இந்த சம்பவம் நடந்து within 1.5 years Alexander was dead. சிறிய சிறிய நகர அரசுகளை ஒருங்கிணைத்தவன் அலெக்சாண்டர். அந்த தாக்கம் எப்படி வந்திருக்கிறது? சின்ன சின்ன சிட்டி ஸ்டேட்ஸ், அந்த சிட்டி ஸ்டேட்ஸை ஒருங்கிணைத்தவன் அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டர் மாண்டு போனான். ஒற்றனோ என்ற சந்தேகத்தில் பிடிக்கப்பட்டவன் சந்திரகுப்தன். ஒரு சில ஆண்டுகளிலேயே சின்ன சின்ன பகுதிகளாக இருந்தவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய மௌரிய பேரரசை உருவாக்கினான். தி அன்ஸ்போக்கன் இன்ஃப்ளூயன்ஸ். அந்த அன்ஸ்போக்கன் இன்ஃப்ளூயன்ஸை அந்த நூலாசிரியர் படம் பிடிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ். பெரியோர்களே, நூல்கள், books, they exert a great influence. நான் இங்கே உள்ளே நுழையும் போது நண்பர் ஒருவர் கேட்டார், people and books என்றால் how do books influence people என்று பேச போகிறீர்களா என்றார். இல்லை, books influence people. There is absolutely no doubt about it and there is no necessity for a discussion. என்னை எனக்குள் இருந்து ஆட்டி படைக்கக்கூடிய சில நூல்கள், அவ்வளவுதான். நூல்கள் என்று கூட சொல்ல மாட்டேன். நூல் என்பதற்கு தமிழில் இன்னொரு பொருளும் உண்டு, த்ரெட். இது நூல், நூலின் இழைகள். எனக்குள் இருந்து என்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நூல் இழைகள்.
அந்த இழைகளைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டேன். அற்புதமான வாய்ப்பை, என்னை பொறுத்தவரையில் இது அற்புதமான வாய்ப்பு. எனக்குள் முகம் காட்டக்கூடிய, அகம் காட்டக்கூடிய சிலரை உங்களோடு சேர்ந்து அடையாளம் காண்பதற்கு கிடைத்த ஓர் அற்புதமான வாய்ப்பு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எதுவாக இருந்தாலும் படிக்க வேண்டும். கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்றபின் நிற்க அதற்கு தகங்கிறத கொஞ்ச நேரத்துக்கு மறந்துடலாம். ரொம்ப சங்கடமான விஷயம் அதுதான். கற்ற மாதிரி நிற்பதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இட், கற்க கசடர கற்பவை என்ன குறிக்கிறது? கசடில்லாதவற்றை கற்க வேண்டும். கசடில்லாதவை எது? யார் சொல்லுவது? கசடில்லாதவை எவை என்று யார் அடையாளம் காட்டுவது? எனக்கு பிடித்த ஒரு புத்தகம் உங்களுக்கு பிடிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒரே காலகட்டத்தில், ஒரே மனிதருக்கு கூட ஒரே காலகட்டத்தில் 2 பேருக்கு ஒரே புத்தகத்தை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தி அதர் சைட், ஒரு காலகட்டத்தில் எனக்கு பிடித்த ஒரு புத்தகம் 10 ஆண்டுகளுக்கு பின்னர் எனக்கு பிடிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. My thoughts would have changed, several things would have changed. எனக்கு அது பிடிக்காமல் போகலாம். அப்போ பிடித்த புத்தகம் அல்லது நல்ல புத்தகம், how to identify? இந்த குறள் நல்ல விஷயத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. கற்க கசடர கற்பவைங்கிறதுக்கு அது விளக்கம் இல்லை. நல்ல விஷயங்களை, கசடில்லாதவற்றை கற்க வேண்டும். கற்க கசடர கற்பவை, கசடில்லாதவற்றை கற்க வேண்டும். நோ, எதை கற்றாலும் இங்கே இருக்கிற கசடு அற கற்க வேண்டும். அதுதான் அதற்கான விளக்கம். கற்க கசடு அற கற்பவை. ஐம் சாரி, மித்தாலஜியில நிறைய ராட்சசர்கள் வருவார்கள், அரக்கர்கள் வருவார்கள் இல்லையா? எத்தனையோ அரக்கர்கள், லிஸ்டா இருக்கும். சூரபத்மன், ராவணன், நிறைய இருக்கும். இந்த அரக்கர்கள்ல யாராவது கற்காதவனா, படிக்காதவனா? Simply putting it, was any of these Rakshasas not educated? They were all educated. They were all well versed in everything. சாமவேதம் இசைத்தால் கைலாயம் உருகும். அப்ப அவன் கற்காதவனா? அவ்வளவே வேண்டாம். அன்எக்ஸ்பெக்டடா ஒண்ணு நடக்கும்போது அதை கவுண்டர் பண்றதுக்கு இம்மீடியட்லி தே ஆர் ஏபிள் டு கிவ் அன் ஆல்டர்னேட்டிவ்னு சொன்னா அப்ப எவ்வளவு பிளானிங் இருக்கணும், எவ்வளவு ஸ்கீமிங் இருக்கணும்? கற்காதவனா? நீங்க அதை கதையினே எடுத்துக்கொள்ளுங்கள், அதை எப்படி வேண்டுமானாலும் பாருங்கள். நான் உங்களுடைய நம்பிக்கைக்குள் போகவில்லை. ஆனால் just given that situation, ஒருத்தன் உட்கார்ந்து தவம் செய்யறான், அவன் எதிர்க்க ஒரு கடவுள் வர, அவன் ஏதோ ஒண்ணு கேட்கிறான், இது கொடுக்க முடியாதுப்பா அப்படிங்கிறார். இது கொடுக்க முடியாதுப்பான்னு நம்ம கிட்ட ஒண்ணு சொல்லிட்டா கொஞ்சம் நினைத்து பாருங்களேன். கடைக்கு போன உடனே நாம நினைக்கிற ஒரு பொருள் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் என்னங்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் சிந்திக்கிறதுக்கு, இல்லையா? கடையை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் அடடா இதை வாங்கியிருக்கலாமே, மறந்து போச்சே அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? ஆனா அங்க வந்து அவர் இல்லப்பா நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே வித்தின் செகண்ட்ஸ் ஆல்டர்னேட்டை திங்க் பண்ணி எனக்கு அதை கொடு அப்படின்னு கேட்டு வாங்குறவன் ஒவ்வொருத்தனும் இருந்தான்னு சொன்னா அப்ப எவ்வளவு பிளானிங், எவ்வளவு ஸ்கீமிங், எவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் புத்திசாலிகளாக இருந்திருக்க வேண்டும். எனவே கற்பது என்பது வெறுமே கற்பது அல்ல. கற்பது எதுவாக இருந்தாலும், வாட் எவர், எனக்கு பிடித்த நூல், பிடிக்காத நூல், I can even, as he rightly said, a book could have influenced me, but the other way round. ஆனால் எதுவாக இருந்தாலும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடு அற கற்பது, அதுதான் வள்ளுவருடைய பாதிப்பு. வள்ளுவர் நமக்கு செலுத்தி இருக்கக்கூடிய செல்வாக்கு. Resurrection is a novel. Once again, Resurrection was the last novel written by Leo Tolstoy, and it talks about a particular situation. ஒரு சின்ன பையன் ஒரு இளைஞனாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு பணிப்பெண்ணோடு உறவு ஏற்படுகிறது. அந்த பணிப்பெண் ஏமாற்றப்படுகிறாள் அவனால். அவன் பிற்காலத்தில் மிகப்பெரிய
நீதிபதியாகிறான். நீதிபதியான போது இவனால் ஏமாற்றப்பட்ட பணிப்பெண், அவள் வாழ்க்கை பாதை மாறுகிறது, தடம் புரளுகிறது. அவள் ஒரு குற்றவாளியாக இவன் முன்னால் நிறுத்தப்படுகிறாள். From when he starts revisiting his own self.